அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரியர் கைடன்ஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பிஏஎம்எஸ்னால் என்ன, இந்த கோர்ஸ் எது சம்மந்தமாக படிக்கிறது, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டூரேஷன், சிலபஸ், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஏஎம்எஸோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த பிஏஎம்எஸ் கோர்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த இந்தியன் மெடிசன் கோர்ஸ். It is related to allopathic medicine. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் +2 சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும், ப்ளஸ் 50% மார்க்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீட்டில் கம்பல்சரி நீங்கள் குவாலிஃபை ஆகிடுக்கணும். நீட்டில் குவாலிஃபைடு ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது. இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் வந்துட்டு நீங்கள் கிளினிக்கல் ட்ரைனிங் முடிக்கணும். டோட்டலாக உங்களுக்கு 5.5 வருஷம் வரும். 4.5 வருஷம் காலேஜில் தியரிட்டிக்கல் கிளாஸஸும் ப்ளஸ் 1 இயர் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரைனிங்கும் கம்பல்சரி முடிக்கணும். இந்த ஆயுர்வேதிக் கோர்ஸை மொத்தம் 4 ப்ரொஃபஷ்னலாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல்னு பார்த்தோன்னா 12 months வரும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் படிப்பீங்க. இதை ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க. ஃபஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட், ஃபிசியோலஜி, அனாட்டமி. செகண்ட் ப்ரொஃபஷ்னலில் என்னென்னலாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மகாலஜி, ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸ், டாக்ஸிகாலஜி அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ். தேர்டு ப்ரொஃபஷ்னலில் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் சோசியல் மெடிசன், யோகா, ஜியானகாலஜி, அப்ஸ்டெட்டிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ். ஃபைனல் அண்ட் ஃபோர்த்து ப்ரொஃபஷ்னலில் ஜென்ரல் சர்ஜரி, டிசீசஸ் ஆஃப் ஹெட் அண்ட் நெக், ஆப்தமாலஜி, இஎன்டி, டென்டிஸ்ட்ரி, இன்டர்னல் மெடிசன், பஞ்சகர்மா, ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ சான்ஸ்கிரிட் தெரியாதவங்க இந்த கோர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட் கலந்து வரும். ஒரு பேப்பர் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சான்ஸ்கிரிட் இருக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் பிக்கப் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஓனாக கிளினிக் வச்சு நடத்தலாம். இல்லைனா லெக்சரர் ஜாப்க்கு போகிறதுனால நீங்கள் லெக்சரராக போகலாம். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் இந்த ஆயுர்வேதிக் முடித்தவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த பிஏஎம்எஸ் கோர்ஸ் ரிலேட்டட் டு எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. இதுலேயும் மாடர்ன் மெடிசன் படிப்பீங்க, எம்பிபிஎஸ்லேயும் நீங்கள் மாடர்ன் மெடிசன் படிப்பீங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காதவங்க நீங்கள் தாராளமாக அந்த பிஏஎம்எஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆயுர்வேதிக்லேயே நீங்கள் எம்டி பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த பிஏஎம்எஸ் கோர்ஸ் முடித்தவங்கள அலோபதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ எம்பிபிஎஸ் முடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஓனாக கிளினிக் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த பேசிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் முடித்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் எம்பிபிஎஸ் முடித்த கிராஜுவேட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்களும் கொடுக்கலாம். அடுத்த அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா நீங்கள் +2 சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீட்டில் குவாலிஃபை எடுக்கணும். இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எவ்ரி இயர் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு அட்மிஷன் ஃபில் பண்ணுவாங்க.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணும். இந்த பிஏஎம்எஸ்க்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே இந்த பிஏஎம்எஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் காலேஜில் 6,000 வரும். ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 2,50,000 வரும். ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 9840-277-477 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் பேராமெடிக்கல், இன்ஜினியரிங், அலைடு ஹெல்த் சயின்சஸ், ஃபார்மசி, பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎன்ஒஎஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலில் பேராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் டேட்ஸ், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பேராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.